ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார்த்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சேரனுடைய வீட்டில் போய் எல்லோரும் நிற்கும்போது அங்கே வந்துட்டு நாங்கள் புரோக்கர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோமே இந்த கல்யாணம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் வந்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. முக்கியமாக சேரன் இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே அந்த பொண்ணே ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசி நிமிஷத்தில் இப்படி முடியாது, நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், உங்களை நம்பி தாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாங்க. ஏங்க விடுங்க, அவங்கக்கிட்ட எதுக்கு கோவப்படுறீங்க, இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இல்லைங்க, இப்போது நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து நின்னதுக்கப்புறமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு கல்யாணத்தப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால் அண்ணாவுடைய மனசு எவ்வளோங்க கஷ்டப்படும், அது இவங்க நினச்சி பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சோழன்கிட்ட பேசிட்டு கோவப்படுறாங்க. இன்னும் என்னடா இங்கே நின்றுக்கிட்டு அதான் மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறமும் இங்கேருந்து என்னடா பண்ண போகிறீங்க, எல்லாரும் கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்கிறாரு. அப்போ கஸ்தூரியும் அவருடைய அண்ணனும் பயங்கரமாக வந்துட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க சேரன்கிட்ட வந்துட்டு. என்னடா சேரா, இதுக்கு தான் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தியா, இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட விசாரித்து பார்க்காமையே எதுக்கு இந்த குடும்பத்தில் நிச்சயம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து எல்லோரும் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இல்லை பெரியப்பா பெரியம்மா, இல்லை மாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உளர்றாரு. அதுக்கப்புறம் இங்கே சோழன் இருந்துக்கிட்டு எங்க விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி நொண்டி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, நடங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லாருமே பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. அப்போது என்னது இது இப்படி ஆயிடுச்சு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை, அமைதியாக வாயேண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, உன் அண்ணனுக்கு நிச்சயம் நடந்துடும், கல்யாணம் நடந்துடும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட கல்யாணம் அப்படின்னு பார்த்தா இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம வானத்தி வந்து சொல்லவும், இப்போ கூட உனக்கு நம்மளுடைய கல்யாணத்தை பற்றி தான் கவலையா, அண்ணனுடைய கல்யாணத்தை பற்றி அண்ணனோட நிச்சயம் இப்போ நின்று போச்சுன்னு ஃபீலிங் இல்லையா, ஏண்டி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வழக்கம் போல் பேசி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கஸ்தூரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய அண்ணன் கார்த்திகா எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு உட்காந்து இங்கே நடந்த விஷயங்களை தான் பற்றி புலம்பிகிட்ருக்காங்க. அப்போ நடேசனுமே இருந்துக்கிட்டு இதுக்கு தானே நான் அவ்வளோ தூரம் அப்போவே சொன்னேன், யாராச்சும் என் பேசி கேட்டிங்களா, டிவோர்ஸ் ஆகாத பொண்ணு ஆயிருந்தா கூட பரவாயில்ல, ஆகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போய் நிச்சயம் வரைக்கும் நின்று அவங்க வீட்டிலேருந்து 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு பேசுனாங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு பார்த்தீங்களா, நாங்கள் அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்தது நல்லதாக போச்சு, அந்த குடும்பத்தில் வந்துட்டு யாருமே சரியில்லைன்னு இப்போ தெரியுதா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே கஸ்தூரியும் சரி கார்த்திகாவும் சரி சேரனை திட்டுறாங்க. ஏமாம்மா நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மாம்மா, நீங்கள் ஏன் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போகிற பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே சேரனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது. ஆமாம், இதை நான் கூட கேட்கணும்னு நினச்சேன், ஏன்னா அப்படி ஒரு முடிவு எடுத்த, அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணு டிவோர்ஸ் ஆக போகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் நின்று இருக்க, அதுவும் ஒழுங்காக நடக்கலை, கடைசி நிமிஷத்தில் எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்க, இந்த அசிங்க அவமானால எங்களுக்கு தேவையாடா, பொண்ணு வீட்டை பற்றி விசாரிச்சுட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நிச்சயம் பண்ண நிற்கணும். ஆனால் நீங்கள் அது எதையும் பண்ணாமல் டைரெக்டாக நிச்சயம் பண்ண போய் நிற்கிறா அப்படின்னு சொல்லி போய் நின்று அசிங்கப்பட்டு இப்போ எங்களையும் அசிங்கப்படுத்தி எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டுறாங்க. சரி, எனக்கு முகமே இல்லை, என்ன பேசுறதுன்னே தெரியல, அம்மா மாமாவே நொந்து போயிருக்கு, இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதாதம்மா, மாமா ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னு மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேனே தவிர அவரோட நிச்சயம் நின்று போச்சுன்னு அவளை நக்கல் பண்ணி பேசுறதுக்கு இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கார்த்திகா வந்துட்டு அதுக்கு நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோங்க, ஆனால் அண்ணன் கேட்கவே இல்லை, இந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தோம், அண்ணன் தான் கேட்கவே இல்லை, எல்லாம் சரி வரும், அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னார். அந்த வீட்டில் நிச்சயம் நடக்கிறதுக்கான அறிகுறி கூட இல்லைன்னு நான் அப்போவே நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி ஆகும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, எல்லாரும் இப்போ அசிங்கப்பட்டு போயிருந்து நிற்கிறது தான் மிஞ்சம் அப்படின்ற மாதிரி சோழனும் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அண்ணன் தம்பிங்க 3 பேரும் போயிட்டு சேரன்கிட்ட பேசுகிறாங்க வருத்தப்பட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க.
கஸ்தூரி, கார்த்திகா இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நடேசனுமே ரொம்ப அவமானப்பட்டு வந்து வெளியே நிற்கிறதுட்டு தேவையில்லாமல் வேலை பார்த்து வச்சுருக்காங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ தான் அண்ணா நீ கவலைப்படாத விடுண்ணே, இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன வேற பொண்ணு, சட்டப்படி இந்த பொண்ணை உனக்கு மட்டும்தானே பிடிச்சிருந்துச்சு, எங்கள் யாருக்குமே பிடிக்கவே இல்லைண்ணே, நாங்களே இந்த நிச்சயத்தை நிறுத்திடலாமோ அப்படின்னு தானே இருந்தோம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இந்த நிச்சயமே நின்று போச்சுண்ணே, அது வரைக்கும் நினச்சி சந்தோஷப்படணுண்ணே, நம்ம வருத்தப்படக்கூடாது விடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பாண்டியன் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாண்ணே, நான் கூட காலையில் கிளம்பும்போது கூட இந்த நிச்சயத்தை நிறுத்திடலாமான்னு தான் சோழன்கிட்ட பேசிக்கிட்டேன். எப்படியோ அந்த நிச்சயம் நின்று போச்சுன்னே சந்தோஷப்படுங்கண்ணே. நீங்கள் ஏன் அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு பிடிவாதமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு உனக்கு கனவு இல்லைண்ணே, விதி இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவும் சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீ கூட எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்னென்ன பண்ண முடியும், இதுதான் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதுபடி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா என் வாழ்க்கையில் மட்டும் எனக்கு மட்டும் நல்லதே நடக்காதா அப்படின்ற மாதிரி சேரன் வந்து எல்லார் முன்னாடியும் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இப்போ நீ எதுக்குன்னு அழுகிற, நீ அழுகாதானே, அதான் தம்பிங்க இருக்கோம்ல, நாங்கள் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்கள் அனுஷுமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எல்லா சூழ்நிலையும் பார்த்து அமைதியாக நிற்கிறாரு. பையா விடுங்க பையா, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆறுதல் சொல்கிறாரு. பாருண்ணே, இந்த நிச்சயம் நின்று போனது நல்லதுன்னு நினச்சி சந்தோஷப்படுண்ணே, இதை நினச்சி வருத்தப்படாதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க. அது எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது, நீ மட்டும்தான் போய் அந்த பொண்ணை பார்த்த பேசின ஓகே பண்ண, நாங்கள் யாருமே அந்த பொண்ணை பற்றியோ அந்த பொண்ணு வீட்டை பற்றியோ முழுசாக இது வரைக்கும் தெரிஞ்சிக்கவே இல்லை. முதல் தடவை அவங்க வீட்டுக்கு வரும்போது தான் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்களுடைய அப்பா அம்மாவே பார்த்தோம். அந்த வீட்டுக்கு போய் போய் நிற்கும்போது தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியே நமக்கு தெரியும், அந்த வீடை பற்றியும். அங்கே பாருண்ணே, அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டை பற்றி யாருமே நல்ல விதமாக அந்த ஏரியாவில் சொல்லவே இல்லைண்ணே. அதுக்காக நான் அவங்க தப்பானவங்கன்னு சொல்ல வரல, யாருமே அங்கே சரியாக புரிஞ்சுக்கல, அந்த குடும்பத்தை ஒழுங்காக சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த குடும்பம் நமக்கு எதுக்குண்ணே, வேண்டாண்ணே விட்டுருண்ணே, நடந்து முடிஞ்சிடுச்சு, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுருண்ணே, விட்டுட்டு நீ அடுத்து உன் வேலையை பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதானே நான் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எனக்கு வழக்கமாக போச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்கிறாரு. அண்ணா நீ கவலைப்படாதண்ணே விடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆறுதல் சொல்கிறாங்க. பல்லவன் கூட ஆமாம், எனக்கு கூட இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, நான் கூட இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், எப்படியோ இந்த நிச்சயம் அதுவே நின்று போச்சு, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, சேரனனுக்கு நம்ம வேறு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பேசுகிறாங்க நிலா கிட்ட. கரெக்ட் தான் பல்லவா, நீ சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே அனுஷோட ஞாபகம் வருது நிலாவுக்கு, அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே. ஸோ வந்துட்டு ஏன் சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அது சரி வருமானு சொல்லிட்டு நிலாவும் யோசிக்கிறாங்க. அண்ணன் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சோழன் ஒரு நிமிஷம் இங்கே வாங்களே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிடுறாங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க அண்ணன் எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசுகிறாங்க. அப்போ சோழன் இருந்துக்கிட்டு, இருக்காதாங்க, நிச்சயம் வரைக்கும் போயிட்டு அண்ணன் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சு, நம்ம எல்லாரையும் விட அந்த பொண்ணு மேலே அண்ணன் தானே நம்பிக்கை வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணார், இப்போ அது நின்று போச்சு அப்படின்ன உடனே அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன்னு சொல்கிறாரு. அதுக்கு தாங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் இன்னொரு விஷயம் சொல்லவா, அது சரி வருமா என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஓகேவான்னு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நம்ம வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க புரியலை, எனக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, அனுஷ் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவருடைய ஃப்ரெண்டு, அதுக்கு என்னங்க இப்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அவருடைய தங்கச்சி இருக்காங்களே சந்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நம்ம வீட்டில் கூட இருந்தாங்களே அப்படின்னு, அவங்க தானுங்க, அவங்கள நல்லாவே தெரியும்ல அண்ணாவுக்கும் அவங்கள நல்லாவே தெரியும். அனுஷும் வந்துட்டு அண்ணாவுடைய ஃப்ரெண்டு, பேசாமல் நம்ம சந்தாவே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னங்க இது சரி வருமா, அவங்க வேற நாம் வேற அப்படின்ற மாதிரி சோழன் வந்து முதல்ல கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. இது கேட்ட உடனே நிலா இருந்துக்கிட்டே, என்னங்க நீங்கள் ஜாதி மதம்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதுக்கு சொல்ல வரலங்க, அவங்க வேற பாஷை பேசுகிறாங்க, அண்ணனுக்கு அது புரியாது, அண்ணன் தமிழ், நம்மளுடைய பாஷை அவங்களுக்கு எப்படிங்க புரியும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல, அதை சொல்ல வந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சோழன் சொல்கிறாரு. அப்போ தான் இங்கே நிலா இருந்துக்கிட்டே, ஏங்க அதெல்லாம் சரி வந்துடுங்க, சந்தா நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும்
கற்றுக்கிட்டு தானே போயிருக்காங்க. நம்ம வீட்டில் நல்லாவே பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது வேற என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இதுக்கு நாம் ஓகே சொல்லிடலாம், ஆனால் அனுஷும் இல்லை ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாங்க எனக்கு இந்த யோசனை தோணுது, நம்ம இதை பற்றி வீட்டில் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சோழன்கிட்ட. அதுக்கப்புறம் தான் இங்கே சோழனுமே இருந்துக்கிட்டு, சரிங்க சரி வாங்க பேசி பார்க்கலாம், அவரும் இங்கே தானே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு சோழன் வந்து வெளியில் வராரு. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாரு. இல்லைண்ணே, அதாவது பாண்டி, இங்கே எல்லாரும் இருக்கிறப்பவே சுட்டோட சுட ஒரு விஷயத்த பேசணும்னு நானும் நிலாவும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்து கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு, அண்ணா நீங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காரு அனுஷ், அவருடைய தங்கச்சி சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன்னா இன்னும் அனுஷ்கிட்டையும் சொல்லலை விஷயத்தை பற்றி, அவர்கிட்டையும் பேசல, அவர் பொண்ணு கொடுக்குறேன்னு ஒத்துக்கலை, அதுக்குள்ளேயே சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்ட உடனே பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க. அவர்கிட்ட கூட கேட்காம இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இவங்க. அப்போ தான் அனுஷ்குமே ஷாக்காக இருக்குது. பையா என்ன பையா இது, என்ன சோழன் தம்பி இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் தங்கச்சியை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இல்லை பையா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என் அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பையா இல்லை பையா அப்படியெல்லாம் இல்லை, சேரன் பையா மாதிரி ஒரு தங்கமானவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அவருக்கு பொண்ணு கொடுக்குறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக இதுக்கு சேரன் பையா ஒத்துக்கணுமே, ஒரு நாளும் சந்தாவை அந்த நினப்பில் சேரன் பையா பார்த்ததே கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கள், அண்ணனை சம்மதிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பேசி பாருங்கள் பையா, இதுக்கு சேரன் பையா ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ணே நீ சொல்லுண்ணே, சந்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எப்படிண்ணே இது சரி வருமா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. ஏண்டா பல்லவா சரி வராது, அவங்க நம்ம வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்தாங்களே, ஏதாச்சும் அவங்களுக்கு இந்த வீட்டில் பிடிக்காமல் குறையா இருந்துச்சா, எல்லாம் தானே ஓகே, நம்ம ஃபேமிலியோடய எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக அவங்க இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் அவங்க வாழ மாட்டாங்களா, அவங்கள நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, நீ அமைதியாடா பல்லவா, அண்ணா நீ சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. சேரனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியல. என்னடா பல்லவா திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிற சொல்லா, என்னால் யோசிக்கவே முடியல இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யோசிச்சு தானே ஆகணும், நீ சொல்லுண்ணே, நீ ஓகேன்னு மட்டும் சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்கிறாரு. என்னடா இங்கே பாருடா, தம்பிங்க நல்லா இருக்கணும், எனக்கு அடுத்து பாண்டிக்கு ஒரு நல்லதை நடக்கணும், எனக்கு கல்யாணம் நடந்தால் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன், அந்த பொண்ணை ஜெயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சதுக்கு காரணமே இது மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன அதுக்காக இப்படி ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ பிடிவாதமாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பவே நாங்கள் எல்லாரும் வேண்டான்னு சொல்லியிருப்போம், விடுண்ணா அதுக்கு தான் நினச்சி நின்று போச்சு, அதை பற்றி இப்போ பேசாதானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு தான்டா நான் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்துட்டு அது நடக்காமல் போயிடுச்சு, அடுத்து என்னால் பாண்டியோட வாழ்க்கை தடங்கல் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் அதுக்கு தான் நான் இப்போ சந்தா இருக்காங்கல்ல, நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா சந்தாவோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நாம் மட்டும் அப்படிடா யோசிக்க முடியும், உங்களுக்காக நீங்கள் எந்த பொண்ணை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அனுஷு உன்னை தாண்டா நான் யோசிக்கிறேன், உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பையா உங்களுக்கு பொண்ணு கொடுக்க நான் போய் யோசிப்பேனா, என் தங்கச்சி சந்தாவை உங்களுக்கு கட்டி வைக்க நான் ரொம்ப பெருமைப்படணும், சந்தோஷப்படணும் பையா, சொல்லப்போனால் அவங்களோட மாதிரி தங்கமான மாப்பிள்ளை என் தங்கச்சிக்கு கிடைக்கணுமே, எங்கே தன்னாலும் கிடைக்காது, எங்கள் தங்கச்சிக்கு அந்த குடிகார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட வற்புறுத்தத்தை விட உங்களவே கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம. அதாவது அனுஷ்மே அப்படி சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே சேரனுக்கு அவங்களே அறியாமல் கண் கலங்குது. அப்படி அனுஷை பயங்கரமாக கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுங்காதுங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்போது நம்ம சந்தாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுடலாமே, சந்தாக்கிட்ட கேட்டு இந்த கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சந்தா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவள் வீட்டில் தான் இப்போ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் அப்போ கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு, பையா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பையா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு,
இங்கே சோழன் வந்து கேட்கவும் ஒன்றும் இல்லை பையா சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே சந்தாவை டேரெக்டாக போயிட்டு அங்கே போயிட்டு வீட்டில் போயிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட்டிகிட்டு வராரு. தெரிஞ்சவர் நிலா அதாவது சந்தா வந்து ஏன் என்னன்னு கேள்வி கேட்கவே மாட்டார். அண்ணன் கூப்பிட்டா அப்படின்னா வந்துடுவார். இந்த ஊர்லேயும் அவங்கள தவிர வேறு யாரையுமே வந்து சந்தாவுக்கும் தெரியாது. ஸோ சோழன் கூப்பிட்ட உடனே அவங்க கூட வராங்க. ஸோ வீட்டுக்கு வராங்க. வந்து சேரன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இல்லை ஃபேமிலியே டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இவர் அழுகிறாரு இவருக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ போன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய பாஷையில் சொல்கிறாரு அனுஷ் வந்துட்டு நிச்சயம் நடக்கலை நின்று போச்சு அந்த பொண்ணு வந்து முதல்ல புருஷ கூட சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி வருத்தப்படாதீங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ஆமாம் நீங்கள் ஏன் வந்துட்டு டிவோர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணீங்க அது உங்களுடைய விருப்பம்தான் அது இருந்தாலும் யோசிக்காமல் எதையும் பண்ணியிருக்கக்கூடாது இல்லை அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகாததுக்கு முன்னே நீங்கள் கல்யாணம் நிச்சயம் பண்ண ஒத்துக்கிட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் பேசுகிறாங்க. ஆனால் அவள் சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எல்லாரும் சோழன் எல்லாரும் கேட்கவும் நல்லாவே புரியுதுடா ஏன் புரியாது நீங்கள் எல்லாரும் கேட்குற கேள்வியை தானே சந்தாவும் கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாங்க. இதுலேயே அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அண்ணனுக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் வேற என்ன இருக்குது எப்படியும் எல்லா வேலையும் அண்ணன் தான் செய்ய போகுது சந்தாவை எந்த வேலையும் செய்ய விட போகிறது கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்போவே நம்ம எல்லாருக்கும் அண்ணன் பார்த்து பார்த்து பண்ணுது அப்போ சந்தாவுக்கு மட்டும் என்னங்க எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஏங்க அதை பற்றி தானே அவங்கக்கிட்ட பேச கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவங்கள கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டுருங்களே நாங்கள் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அனுஷையே பேச சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து கேட்குறாரு அவரோட அண்ணனை. இல்லை இந்த நிச்சயம் என்ன போன கவலையில் எல்லாருமே இருக்காங்க இப்போது இதில் ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க உன்னை சேடன் பையாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க எனக்குமே இது சரின்னு தோணுது நீ என்னம்மா நினைக்கிற உனக்கு சேரனை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் வந்து கேட்குறாரு. இது கேட்ட உடனே சந்தாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எப்படி நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் சரி வரும் ஓகே தான் உனக்கு அந்த குடிகார மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம வீட்லேயும் பிடிவாதமாக இருக்காங்க அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு உன்னோட வாழ்க்கை வீணாக போகிறத பார்க்க என்னால் தெம்பில்லை நீ இப்போது இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அவங்களுக்குமே என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. எங்கள் அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல நீங்கள் என் அண்ணனை கல்யாணம் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சரி நிலாவும் சரி எல்லாருமே கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லிடுறாங்க. இப்போ கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ தான் எனக்கு ஓகேன்னா ஓகேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும் எனக்கு ஓகே சேரன் பையா இனிமேல் சந்தா அவங்களுடைய பொறுப்பு நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுஷ் சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது நடேசன் வந்து எல்லாத்தையும் விஷயத்தையும் கேட்டுட்டு உள்ளே வந்து கோவத்தோடு நிற்கிறாரு. இப்போ இவரு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அடுத்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி பாண்டியனும் சோழனும் யோசிக்கிறாங்க. என்னடா எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே என்னை கேட்டால் முடிவு பண்ணிங்க இப்போ மட்டும் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க எங்கே நான் வேணான்னு சொல்லிவிடணும்னு தானே பார்க்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே என் காதில் விழுந்துச்சு எனக்கு ஓகே தான் யாரும் எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள் நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது எந்த நாட்டு பொண்ணாக இருந்தான்னு ஜாதி முதல்லாம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேம்மா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான் அவனுக்கு விருப்பம் அப்படின்றப்போ அவன் பொண்ணுக்கும் விருப்பம் அப்படின்றப்போ சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனிமே சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வந்து கல்யாணத்துக்காக நாள் குறிக்கலாம் துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சேரன் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் வருது. ஸோ தம்பிங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது ஸோ அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் உடலில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.